இரவு பகல் என்று சரிசமமாக படைக்கப்பட்டது. இந்த உலகம் ஆண் பெண் என்று பாதி பாதி நாம் இருந்தாலும் இன்னைக்கு 99 விழுக்காடு நம்ம ஆண்கள் தான் இருக்கோம். இந்த அருமையான இந்த திரைத்துறையில பெண்கள் வர பயப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அந்த வகையில நம்மகிட்ட நம்மளுடைய விருதுகளாக வந்திருக்கக்கூடிய கீர்த்தி அவர்கள் பேசுவாரு, வாழ்த்துப்பாரு கூட கேட்டுருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாரையும் ஒரு தட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு மட்டும் ஒரு தட்டில் வச்சா அவங்க தான் கீழே இருப்பாங்க. பெண்களுக்கு அவ்வளோ வலிமை. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த படத்துடைய மையக்கருவே பெண் தான் பெரிய சக்தி அப்படின்றத சொல்லியிருக்கோம். பெண் தான் தெய்வம், பெண் தான் ஆண்களுடைய எல்லாம் அப்படின்னு. பெண்ணுடைய மனைவியுடைய சொல்லே மந்திரம் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கிளைமாக்ஸ். அந்த வகையில கீர்த்தி அப்படியே பேசுவாங்க. படத்தோட இறுதியிலைங்க அண்ணா சொன்னாரு, அது கொஞ்சம் தடமாற்றம் தான், அதனால தான் கேட்கிறேன். மனைவி சொல்லியே மந்திரம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்? தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது நான் மாற்றிருக்கேன், மனைவி சொல்லிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் மாற்றிருக்கேன். ஏன்னா நாம இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நாம நம்மளுடைய கொண்டாடி பேச்சை கேட்டு நாம வாழ்க்கையில டிராவல் பண்ணா நிச்சயம் ஒரு நல்ல மனிதனாக, நல்ல வெற்றியாளனாக வாழ முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் இந்த படத்துல இறுதி கருத்தை நான் வச்சிருக்கேன். ஏன்னா தந்தை அப்படின்றவர் நமக்கு முன்னாடி நம்மளை விட்டு செல்லக்கூடியவர், மனைவி அப்படின்றவர் நம்ம கூடவே டிராவல் பண்ணக்கூடியவர். நம்மளது நல்லதானாலும் கெட்டதானாலும், அடிபட்டாலும் உதப்பட்டாலும் மிதிப்பட்டாலும் நம்ம கொண்டாடி கையால அடிபடுவோம், கொண்டாடி கையால மிதிப்படுவோம். அடுத்தவங்க கொண்டாடியோ அடுத்த ஒரு பெண் கையாலேயோ அடி வாங்குறதையோ உதவாங்கிறது இந்த ஆண் சமூகம் ஏற்காது. அப்படின்றதுனால என் மனைவி எனக்கு முக்கியம், அதுதான் என் கோவில், அதுதான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கீர்த்தி அவர்களை ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன்.